وبركاته حمدا ونصلي أما بعد எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம போன வாரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த விஷயங்கள், அதற்கு பிறகு மதீனா போன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மிகப்பெரிய காரியங்களை செய்தார்கள் என்ற அந்த தலைப்பின் கீழே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த 3 காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் என்னது? பள்ளிவாயிலை நிர்மிப்பது, யகூதிகளுடன் உடன்படிக்கை நடத்துவது, மற்றும் முஹாஜிரின்கள் மற்றும் அன்சாரிகளுக்கு நடுவே சோதரத்துவத்தை ஏற்படுத்துவது. இந்த மாதிரி முஹம்மது நபி அவர்கள் என்ன பண்ணாங்க? மதீனாவுக்கு போன உடனேயே 3 பெரிய காரியங்களை நிர்ணயித்தார்கள். நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மதீனா என்பது சஹாபாக்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடமாக மாற தொடங்கியது. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் சரி, அவர்கள் அங்கேயே தங்கி இருக்கும் அளவிற்கு மதீனா என்பது ஒரு விருப்பமான இடமாக நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சோதனை வந்துச்சு முஹாஜிரின்களுக்கு. அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன அந்த குடும்பத்தார்களுக்கு என்னவாச்சு? குழந்தைகள் பிறக்காம மாறிடுச்சு. அதாவது முஹாஜிரின்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தைன்றது பிறக்க மாட்டேன்ருச்சு. காஃபிர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? எங்களுடைய கடவுள்களுடைய அந்த சாபம் என்பது உங்க மீது உண்டாயிருச்சு, சாபம் விட்டுட்டாங்க. எங்களுடைய கடவுள்கள் என்ன பண்ணாங்க? உங்க மீது சாபம் விட்டுட்டாங்க, மக்கா விட்டுட்டு போனீங்கல்ல நீங்க எல்லாரும், அதனால உங்களுக்கு குழந்தைகளை பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அந்த அபாண்டமான பழியும் அவங்க மேல சுமத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் எவ்வளவோ பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவி தேடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் முதலாக குழந்தை பிறந்தது அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் மதீனாவில் பிறந்த முதல் முஹாஜிர் குழந்தை. மதீனாவில் பிறந்த முதல் முஹாஜிர் குழந்தை. மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ரொம்பவும் இதா இருக்கும். அதாவது ஒரு சந்தோஷமான இதாக இருக்கும். ஹக்கான பாதையில் நம்மளுக்கு என்ன தெரியுது? சோதனைகள் என்பது வரக்கூடும், சோதனைகள் என்பது வந்துகிட்டு தான் இருக்கும். ஹக்கான பாதையில் ஒருவேளை நம்மளுடைய லைஃப்ன்றது நல்ல விதமாகவே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தவறான பாதையில் இருக்கும்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா, ஹக்கான பாதையில் போறப்போ எத்தனையோ அடைகள் விடத்தான் செய்யும். நம்ம கரெக்டா எந்த வேலையாவது செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது 4 பேர் கையெடுத்து காமிக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரிதான் இந்த ஒரு சிச்சுவேஷன் பாருங்க நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு. மதீனால இருக்கிறனால என்னது, அவங்களுக்கு ஒரு சோதனையாக அவங்களுடைய ஈமானையை கை காமிச்சு சொல்லும் ஒரு அளவுக்கு காபிர்கள் என்ன பண்றாங்க? நீங்க எங்களுடைய கடவுள்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, பாரம்பரியமாக இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்கல்ல, அதனால உங்க மேல என்ன ஆச்சு? எங்களுடைய அந்த விக்கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுச்சு? உங்க மேல சாபம் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்பது எப்பவுமே கிடைக்கும்ன்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுக்குறான். இதற்கு பிறகு மக்காவில் நடக்காத ஒரு விஷயம் மதீனாவில் நடந்துச்சு. மக்காவில் என்ன, முனாஃபிக்குகள் அப்படின்ற ஒரு கூட்டமே கிடையாது. ஆனால் மதீனாவுக்கு வந்த பின்னாடி முனாஃபிக்குகளுடைய கூட்டம் அப்பதான் தொடங்குச்சு. மதீனாவுக்கு வந்த பின்னாடிதான் என்ன ஆச்சு? இந்த முனாஃபிக்குகள்னா யாரு? நயவஞ்சகர்கள். அதாவது ஈமானுடைய வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளத்துல குஃப்ர வச்சிருக்கவங்க, உள்ளத்துல கெட்டதை வச்சிருப்பாங்க முஸ்லிம்களுக்காக வேண்டி. ஆனால் ஈமானுடைய வேஷம் போட்டிருப்பாங்க. ஈமானுடைய நபர்களுக்கு கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க? நாங்க உங்களோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய மனசுல என்ன இருக்கும்? இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களுடைய பற்றியும் கெட்ட ஆலோசனை தான் இருக்கும். எதற்காக வேண்டி மதீனாவில் முனாஃபிக்குகள் பிறந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு பிறக்கல. மக்காவிலேயே பிறக்கல, மதீனாலேயே முனாஃபிக்குகள் வந்தாங்க. நம்ம இதுல ரீசன் பார்க்கும்போது
என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மதீனாவுல வந்து முஸ்லிம்கள் என்னது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இல்லை, பவர்ஃபுல்லான இடத்துல ஒரு இல்லை, அவங்களுடைய ஆதிக்கன்றது மக்காவில கிடையாது. யார் எதுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் டைரக்டா எதிர்த்திடலாம். ஒரு முஸ்லிம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு காஃபிர் வந்து டைரக்டா எதிர்த்திடலாம். ஆனால் மதீனாவில இந்த சூழ்நிலை என்பது மிகவும் ஒரு தலைகீழான ஒரு சூழ்நிலையா தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா மதீனாவில முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருந்துச்சு. யாரும் வெளிப்படையாக அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல உள்ளாக்கி இருந்து சரி செய்யறது தான் வந்து என்னது ஒரு அறிவாளித்தனமாக இந்த முனாஃபிக்களுக்கு தெரிஞ்சுச்சு. நம்ம முதல் முனாஃபிக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா பின் உபை பின் சலூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் தான் என்னது முதலாக என்னது அவங்களுடைய அந்த என்னது அவங்களுடைய உள்ளத்துல வந்து இந்த குஃப்ரையும் விரியில வந்து ஈமானையும் வந்து காமிச்சுக்கிட்டது. எதுக்கு அப்துல்லா பின் உபை பின் சலூல் எதுக்கு வந்து முனாஃபிக்கா மாறினாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பனு நஜ்ஜாருடைய கூட்டத்துக்கு, அதாவது மதீனாவில் உள்ள இந்த மக்களுக்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? அப்துல்லா பின் உபை பின் சலூல். இவர் என்னாச்சு, இவருக்கு கிரீடம் அணிவதற்காக வேண்டி இந்த மதீனாவில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க, காசு திரட்டி ஒரு கிரீடத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கிரீடத்தை ரெடி பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் வந்து என்னது அந்த 6 பேர்கள் கொண்ட கூட்டம் ஒண்ணு போய் அங்கிருந்து என்ன பண்ணுச்சு, இஸ்லாம்ன்ற ஒரு புது விஷயத்தை வந்து மதீனாவுக்கு கொண்டு வருது. இந்த மாதிரி இருக்க நேரத்துல தன்னுடைய பதவின்றது போயிருச்சு. அந்த அப்துல்லா பின் உபை பின் சலூலுக்கு என்னவாச்சு, தன்னுடைய பதவின்றதும் தன்னுடைய அதிகாரன்றதும் தன்னுடைய அந்த மரியாதைன்றதும் இழந்துட்ட பின்னாடி தன்னுடைய மனசுல வந்து ஒரு குரோதம், ஒரு என்னது பேராசை, இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயங்களையும் கொண்டும் அதை வந்து வெளியில காட்ட முடியாமலும் என்ன பண்ணாப்ல, ஈமான் என்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு நானும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை போத்திக்கிட்டு பின்னாடி இருந்து சதி வேலைகள் செய்ய தொடங்கினான். இதனாலதான் என்னாச்சு, முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய பட்டமே கொடுக்கப்பட்டது. மற்றும் இதற்கு பின்னாடி மதீனாவுக்கு வந்த பின்னாடி மக்காவில் 2 பேர் தான் இருந்தாங்க. மக்காவில 2 பேர் எதிரிகள் தான் இருந்தாங்க. யாரு? முஷ்ரிக்கின்கள் மற்றும் யஹூதிகள். இங்க மதீனாவுக்கு வந்த பின்னாடி என்னாச்சு, யூதர்களும் மற்றும் முஷ்ரிக்கின்களும் இல்லாமல் முனாஃபிக்கள் என்ற 3வது ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரிகளாக புறப்பட்டாங்க. அது முன்னாடி மக்காவில் உள்ள சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இவங்க மேல ஜிஹாது செய்யும் அளவிற்கு, அதாவது மக்காவில் உள்ள அந்த மக்கள் வந்து இவங்க மேல போர் தொடும் அளவுக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றா, மதீனாவுக்கு போன பின்னாடி முஸ்லிம்களுக்கு ஹலால் செய்யறான். இப்படி இந்த ஈமான் என்பது உறுதி பெறுவதற்காக வேண்டியும் மற்றும் உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த ஜிஹாதை அதாவது யுத்தத்தை, தர்ம யுத்தத்தை என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இது பண்றான். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவில இந்த ஜிஹாதை வந்து ஹலால் பண்ணல, மதீனால ஏன் பண்ண அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக என்ன தெரியும், அந்த இடத்துல வந்து சூழ்நிலை என்பது ஒத்து போகல. அதாவது மக்காவில அந்த ஜிஹாதுக்குரிய, அதாவது யுத்தம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது முழுமையாக அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு பெறல. மிக குறைவான எண்ணிக்கை, ஈமானிலும் விசுவாசத்திலும் மிகவும் பலவீனமாக இருந்தவர்கள், பலத்தில் அதிகமாக இருந்தாலும் சரி, ஆனாலும் என்னாச்சு, அந்த ஈமான் என்பது இன்னும் உறுதி பெறாத ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜிஹாதை மட்டும் கடமையாக்கி இருந்தான் அப்படின்னு சொன்னா என்னவா இருக்கும், நிறைய விதமான சோதனைகளுக்கு உட்பட்டு இருப்பார்கள். அதனாலதான் வந்து என்னாச்சு, இந்த ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது பண்ணவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல் ஈமானு ஜுன்னத்துன் அலல் ஹர்ப், அதாவது இந்த ஜிஹாதை உங்களுடைய ஈமானுக்கு ஒரு கேடயமாக நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க வந்து ஈமானோடு இருக்கீங்க, ஈமானோடு இருந்த பின்னாடி நீங்க வந்து எல்லார் மேலையும் தாக்க கூடாது. மாறாக என்ன பண்ணணும், உங்களுடைய ஈமான வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய இஸ்லாம் வந்து பிறருக்கு பிரசன்ட் பண்ணணும், அதாவது தாவத்ன்றது கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா இதுகளிலும் எல்லாருடைய யுத்தங்களிலும் என்னவாக இருக்கும், முதல் லட்சியமாக இந்த தாவா வேலையை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இதான் ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும்.
இஸ்லாம்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும், அதுக்கு சரி வராத நேரத்துல இந்த ஜிஹாத்ன்றது செய்யப்படும். ஒரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கஸ்வே ஹைபருடைய யுத்தத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோட்டையை வந்து ஜெயிக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் எத்தனையோ பேர் போறாங்க, அந்த கோட்டை வந்து வெற்றி கொள்ள மாட்டேங்குது. அந்த ஹைபர்ன்ற ஒரு கோட்டை யாரோடைய அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய கோட்டை அது. அந்த கோட்டைக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நாளைக்கு நான் இஸ்லாத்துடைய குடியை ஒரு நபருக்கு கொடுக்க போறேன், அவர் என்ன பண்ணுவாப்ல, அந்த கோட்டையை வந்து நிச்சயமாக ஜெயிச்சு காட்டுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அடுத்த விடியும் காலையில் அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்கிட்ட வந்து அந்த குடியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, உங்களுடைய கைனால் உங்களால வந்து ஒரு நபருக்காவது நேர்வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 100 ஒட்டகங்களை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அனுப்புறது என்னமோ யுத்தத்துக்கு, ஆனால் என்ன சொல்லி அனுப்புறாங்க, உங்களால ஒரு நபராவது எனது நேர்வழியை பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னவாச்சு, உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகங்களை காட்டிலும் உங்களுக்கு மிகவும் அருமையானது பெருமையானது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அனுப்பிவிடுறாங்க. பாருங்களேன், இங்க ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னது, தாவத், அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது ஒரு முக்கியமான ஒரு இது. அது முன்னாடி ஜிஹாத் என்பது எதிர்ப்பவர்களை எதிர்க்கிறது. அதாவது அவங்ககிட்ட உள்ளவங்க நம்மளுக்கு என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாதான் நம்மள அவங்களை எதிர்க்கணும். மாறாக அமைதியா ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, அவங்கள போய் கொள்றது கிடையாது. இந்த ஜிஹாத் என்பது என்னது, தர்ம யுத்தம் அப்படின்னு சொன்னா என்னது, எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன்ல மக்காவில் அந்த காஃபிர்கள் என்ன பண்ணாங்க, எப்பவுமே வந்து சீண்டிக்கிட்டே இருந்தாங்க மதீனாவில் உள்ள மக்களை. மதீனாவுக்கு போன பின்னாடியும் அமைதியாக வாழ விட்டுருந்தா வந்து முஸ்லிம்கள் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு தன்னை போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மக்காவில் இருக்கும் அந்த காலம் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே சீண்டிக்கிட்டே இருந்தாங்க. இதனாலதான் உங்களை வந்து இதாயிருச்சு, அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, நீங்க எதுக்குமே உதவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சிண்டிக்கிட்டே இருந்தாங்க. போற வர்றவங்களை வந்து என்னது அடிக்கிறது, அவங்களுடைய அந்த சொத்துக்களை வந்து வீணாக்குறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருந்துச்சு. உசூலுப்புற மாதிரி ஒரு பேச்சுக்களா நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பத்ருடைய யுத்தம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த பத்ருடைய யுத்தமும் வந்து எதிர்ச்சியாக நடந்த ஒரு யுத்தம் தான், பிளானாக நடந்த ஒரு யுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. பத்ருடைய யுத்தம் என்ன, எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு யுத்தம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மக்காவில் உள்ள காஃபிர்களுக்கு எப்படியாவது பாடம் புகட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத்தில் இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிதான் துன்புறுத்திற்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களுடைய குடைச்சல் தாங்க முடியல. அதனால வந்து இவங்களுக்கு எப்படியாவது ஒரு பாடம்ன்றது கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தாங்க. சந்தர்ப்பம் என்ன கிடைக்குது, அபூ சுஃபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபிர்களுடைய தலைவர் என்ன பண்றாப்புல, ஷாமுடைய நாட்டில இருந்து வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்து திரும்ப வந்துகிட்டு இருக்காப்புல. அபூ சுஃபியான் என்ன பண்றாப்புல, ஷாமுடைய நாட்டில இருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்ப வர்றாப்புல. இவங்களுக்கு நம்ம பயத்தை ஏற்படுத்த வச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த வியாபார கூட்டத்துக்கு பயத்தை வந்து ஏற்பட வச்சோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி இருந்தாலும் இங்கிட்டு தான் போய் ஆகணும், அதனால வந்து மதீனாவில் உள்ள மக்கள்கிட்ட வந்து நீங்க நல்ல விதமா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம்னு நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னாச்சு, எல்லாரையும் வந்து அவசரமா கூட்டிக்கிட்டு அந்த கும்பலுக்கு போனாங்க. அதாவது அந்த கும்பலா தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்ச பின்னாடி இந்த அபூ சுஃபியான் என்றவருக்கு என்ன பண்ணுது, ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு வந்து எங்களை முற்றுகிட வர்றாங்க, எங்கள் மேல எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மக்காவுக்கு ஒரு தூதுவன் மூலம் அனுப்பிச்சிடுறாங்க, ஒரு ஒற்றன் மூலம் என்ன பண்றாங்க அமைச்சிடுறாங்க. அனுப்பின பின்னாடி அங்கிருந்து அபூ ஜஹல் என்றவன் 1000 பேர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தை, ஒரு யுத்த வீரர்களை தயார்படுத்தி என்ன பண்றான், யுத்தத்துக்கு கொண்டு வர்றான். கொண்டு வந்த பின்னாடி இந்த அபூ சுஃபியான் என்ன பண்றாப்புல, எப்படியாவது இவற்றிலிருந்து தப்பிச்சுன்றதுக்காக வேண்டி அங்க மாறி இங்க மாறி கடைசியில அந்த சஹாபாக்களுடைய கண்கள்ல படாமையே வந்து முன்னாடி போயிடுறாப்புல. அதாவது சஹாபாக்களும் வந்து இந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் என்னவாகுது, எதிர்கொள்ளவே இல்லை. 2 பேரும் வந்து நேருக்கு நேர் நிக்கவே இல்லை. இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு மக்காவுக்கு அனுப்பிவிட்டாங்க. மக்காவில இருந்து அங்க அபூ ஜஹலும் புறப்பட்டான். புறப்பட்ட பின்னாடி இந்த அபூ சுஃபியானுடைய கூட்டம் என்னாச்சு, தப்பிச்சு மக்காவுக்கு போயிடுச்சு திரும்ப.
அபூ சுஃபியான் ஒரு கடிதம் எழுதி அனுப்பி விடுறாப்புல. என்னண்டு, நீங்க யுத்தத்தை செய்ய வேண்டாம், இது இந்த மாதிரி நேரம் நம்மளுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி இல்ல, நீங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து ஒரு லெட்டர் அபூ சுஃபியானுக்கு, அதாவது அபூ ஜஹலுக்கு அனுப்பி விடுறான். நீங்க யுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த அபூ ஜஹல் என்றவன் என்ன பண்றான், ஒரு திமிரை கொண்டு அவனுடைய ஆணவம் எப்படின்னா தலைக்கு மேல ஆடிச்சு அப்படின்னு சொன்னா, அவன் அவ்வளவு திமிராக நான் இன்னைக்கு யுத்தம் நடந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போருக்கு தயாராகி வர்றான். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு ரிவாயத்தின்படி 313 பேர் இருந்தாங்க. இன்னொரு ரிவாயத்தின்படி என்னது 318 பேர் இருந்தாங்க. இப்படி 300 மற்றும் 300க்கும் மேற்பட்ட அந்த ஒரு கூட்டம் எந்த ஒரு கூட்டத்தோட இது பண்ண போது 1000க்கும் மேற்பட்ட குதிரைப்படைகள், யானைப்படைகள், எத்தனையோ என்னது ஒட்டகங்கள், இது எல்லாமே இருந்த ஒரு கூட்டத்தோட மோத போகுது அந்த கூட்டம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எல்லாருடைய சஹாபாக்களுடைய அந்த மஷூராவையும், அதாவது அவங்களுடைய கருத்தையும் கேட்க நினைச்சாங்க. என்னண்டு, இந்த மாதிரி அபூ சுஃபியான் தப்பிச்சிட்டாப்ல, நம்மளை யுத்தம் செய்யறதுக்காக வேண்டி என்ன வருது, ஒரு கூட்டம் வருது. இவங்க யுத்தத்துக்காண்டி கிளம்பவே இல்லை. இந்த 310 பேர் சஹாபாக்களுடைய கூட்டம் என்னது, யுத்தம்ன்றது ஒரு விஷயம் அவங்களுடைய கான்செப்டே கிடையாது. அவங்கள போய் வெறும் பயமுறுத்தின்னு மட்டும் பின்னாடி வர்றதுதான் இவங்களுடைய நோக்கம். ஆனால் இங்க போன இடத்துல என்னாச்சு, யுத்தம்ன்ற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாம் உட்கார வச்சு கேட்கறாங்க. முஹாஜிர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க எப்பவுமே தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் தடவை கேட்டாங்க, முஹாஜிரின் பதில் சொல்றாங்க. இரண்டாவது தடவை கேட்கறாங்க, திரும்பவும் முஹாஜிரின்கள் தான் பதில் சொல்றாங்க. பதில் சொன்ன பின்னாடி மூன்றாவது முறை கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது முறை கேட்கும் போது சஅத் பின் முஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபி என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பத்தி, யா ரசூலுல்லாஹ், எப்படி தெரியுதுன்னா நீங்க அன்சாரிகளை தான் என்னது ஒரு குறி வச்சு கேட்கறீங்க போல இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நடு கடல்ல நின்று நீங்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது, வீணாகவே கடல்ல குதிச்சிருங்க அப்படின்னு சொன்னா நாங்க கடல்ல போய் குதிச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கோம். நாங்க பனி இஸ்ராயேல் கூட்டம் மாதிரி நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நாங்களும் உங்ககிட்ட தான் எப்படி இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் வாழ்வாக இருந்தாலும் சரி, என்னென்றாலும் உங்களோடதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு உறுதிமொழின்றது ஒரு வாக்குன்றது சொல்றாங்க. அது மேலேயே நிலையாவும் நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த ஒரு இடத்தில் நான் நாளைக்கு நடக்க போறிய அந்த யுத்தத்துல என்னவாது நம்ம வெற்றி கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாளைக்கு யுத்தம் நடக்க போகுது. நாளைக்கு யுத்தம் நடக்க போற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இரவு உட்கார்ந்து துஆவா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு அர்ஷ் மாதிரி, அதாவது ஒரு சிம்மாசனம் மாதிரி என்னது பிளேவுட்களால், அதாவது செக்கைகளால் செய்த ஒரு சின்ன குர்சின்றது தயாரிப்பு செய்யப்பட்டுச்சு. ஒரு அரிசி மாதிரி செய்யப்பட்டுச்சு. அது மேல உட்கார்ந்தாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, நீங்க எதுக்குமே வருந்தாதீங்க, அல்லாஹ்வுடைய துணை என்பது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அல்லாஹ் உங்களை என்னது மதத்து இல்லாம, அதாவது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் விட்டு விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிப்போமா, எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. ஹீரா குகையில இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹீரா குகையில் இருக்கும்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, மிகவும் வருந்திய நபராக இருந்தாங்க. என்னது அந்த எதிரிகள் நம்மளை பிடிக்க வந்துட்டாங்களே, நம்மளை எப்படியாவது பிடிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு கவலையில் இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப யார் ஆறுதல் சொன்னது, ரசூலுல்லாஹ். இங்க யார் ஆறுதல் சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுடைய நட்பை பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்க ரெண்டு பேருடைய நட்புன்றது எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை அப்படின்றது அந்த ஈமானுடைய அந்த பலம் என்பது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒருத்தர் கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சகோதரர் என்ன பண்ணணும், நிச்சயமாக அவர்களுக்கு நான் துணை இருக்கேன் அப்படின்ற ஒரு மன உறுதியை அவருக்கு கொடுக்கணும். அப்படிதான் நட்புன்றது ஏற்படும். இதற்கு பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் நடக்க போகுது. அந்த பத்ர் யுத்தம்ன்றது தொடங்க போகுது. பத்ர்ன்ற கிணத்துல, அந்த பத்ருடைய கிணறுன்றது ஒரு கிணறு இருக்கு, அந்த இடத்துக்கு பேர் தான் பத்ர் மைதானம்.
அந்த இடத்துல நடந்ததுனால்தான் என்னது இந்த யுத்தம் என்பது பத்ருடைய யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரே வந்துச்சு. அந்த யுத்தம் தொடங்க போற நேரையில என்னவாச்சு, 3 நபர்கள் காபிர்களிடத்திலிருந்தும் 3 நபர்கள் முஸ்லிம்களிடத்திலிருந்தும் என்ன பண்றாங்க, யுத்தம் செய்யறதுக்கு வர்றாங்க. முதலாக முஸ்லிம்கள் பக்கத்திலிருந்து அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப், அதே மாதிரி உபைதா பின் ஹாரிஸ், 3 சஹாபிக்கள் வந்து என்ன பண்றாங்க, முன்னாடி வர்றாங்க. காஃபிர் பக்கத்துல இருந்து யாரு, உத்பா, ஷைபா மற்றும் வலித் பின் முகைரா, இவங்க 3 பேரும் வர்றாங்க. வந்த பின்னாடி முஸ்லிம்களுடைய அந்த திராஸ் என்பது மிகவும் கனமாக இருந்துச்சு. அதாவது முஸ்லிம்கள் தான் ஜெயிக்க போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ஒற்றையாக எப்படி அவங்க வந்து தள்ளப்பட்டாங்களோ அதுலயும் வந்து என்னாச்சு, முஸ்லிம்கள் தான் ஜெயிக்க போற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோணுச்சு. இதே மாதிரி வந்து என்னாச்சு, யுத்தம் என்பது எங்க எப்படி ஆரம்பிக்குது, இந்த 3 பேர்களோட ஆரம்பிச்சு அந்த 2 சஃபுக்களும் 2 ஜமாத்துகளும் மோதும் அளவுக்கு வந்து அது முன்னாடி போயிருச்சு. முன்னாடி போன பின்னாடி அபூ ஜஹலுடைய அந்த கதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணிக்கும் போது மிகவும் கேவலமான ஒரு மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இந்த அபூ ஜஹல் என்பவனை மிகவும் இழிவடைந்த நேரத்தில் ஒரு சாவாக அவனுக்கு மரணம் என்பது எப்படி கிடைச்சது, அவமானகரமான சாவு. அந்த முஷ்ரிக்குகளுடைய இடத்திலும் மற்றும் அல்லாஹ்வுடைய இடத்திலும் எப்படி ஒரு இழிவான சாவத்தான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, 2 சிறு குழந்தைகள், அதாவது ஒரு 15-16 வயசு தான் இருக்கும், வீரர்கள் கிடையாது. அவங்க 2 பேருமே வந்து வீரர்கள் கிடையாது. மாமூலா ஒரு வீரன் கையில வந்து சாவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு மரியாதைக்குரிய சாவு. ஆனால் ஒரு சின்ன குழந்தை இப்போ இன்னும் தேற்றியே பெறாத, அவனுக்கு வந்து யுத்தத்துடைய அந்த யுக்திகள் தெரியாத ஒரு வாலிபனுடைய கையில யுத்தம்ன்றது தெரியாத ஒரு சிறுமையுடைய கையில வந்து மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னது, அது அவமானம். அப்படித்தானே ஒரு வீரனுக்கு வந்து இது ஒரு அவமானமா தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படின்ற ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, அபூ ஜஹல் என்றா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அபூ ஜஹல்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போற நபர் தான், அவர் தான் அபூ ஜஹல். இவங்க 2 பேரும் போறாங்க, முஆஸ் மற்றும் முஅவ்வஸ் அப்படின்ற 2 நபர்கள் என்ன பண்றாங்க, சாபிக்கள். அபூ ஜஹல போறாங்க. போன உடனே என்ன ஆகுது, அவங்கள வந்து கொண்டுறாங்க. கொண்ட பின்னாடி அபூ ஜஹல் என்ன பண்றான், எவ்வளவோ அவமானத்துக்குரிய அந்த சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிக்கிட்டு சாகுறான். அந்த மரணத்தை வந்து அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மரணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற அந்த ஆணவம், அவனுக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ், அவனுக்கு இருக்கிற அந்த அழகு, அவனுக்கு இருக்கிற அந்த வீரம் என்பது மக்களிடையே பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்பினான். மக்காவிலிருந்து கிளம்பினது எப்படி, ஒரு ஆணவம் பிடிச்சவனாக, நான் வந்து எப்படியாவது முஸ்லிம்களை அழிச்சே தீர்வன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து புறப்பட்டான். ஆனால் இங்க என்ன நடந்துச்சு, எதுக்குமே இயலாதவனாக அவமானப்பட்டு வந்து அவனுடைய மரணம் என்றது ஏற்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றாங்க. பத்ருடைய யுத்தத்தில் என்னாச்சு, ரசூல்லா வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்ற பின்னாடி காஃபிர்கள்ல எத்தனை பேர், கிட்டத்தட்ட 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. நம்ம முன்னாடி சொன்னோம்ல, முன்னாடி ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம், ரசூல்லா வந்து காபாவுக்கு முன்னாடி நின்று துவா செய்வாங்க. இந்த உத்வாபையும் ஷேபாவையும் அபூ ஜஹலையும் மற்றும் உக்பாபின் ஆமிரையும் இவர்கள் எல்லாத்தையும் நீ பாத்துக்க அப்படின்னு சொன்ன முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இங்க வந்து அந்த துவா வந்து நிறைவேற்றுறான். என்னடே, உத்பா, ஷைபா மற்றும் உக்பாபின் ஆமிர், அபூ ஜஹல், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் பெயர் சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்களோ அந்தந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வட்டம் போட்டு காமிச்சாங்களோ அந்தந்த இடத்துல வந்து அவங்கள வச்சு கொள்றான். எல்லாரும் பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து உண்மையாகுது அப்படின்னு சொல்லிட்டு. காஃபிர்களும் வந்து திகழக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் இருந்துச்சு. 70 காஃபிர்கள், இவர்கள் எல்லாமே வந்து ஒரு லீடருடைய இடத்துல நிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மக்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், தேர்ந்தெடுத்து 70 காஃபிர்களை கொல்றான். அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, மற்றும் 70 காஃபிர்கள் கைதிகளாக அகப்படுறாங்க. ரசூலுல்லாவுடைய தோழர்களுக்கும் எத்தனை காஃபிர்கள் வர்றாங்க, 70 காஃபிர்கள் கைதிகளாக நிக்கிறாங்க. வந்து இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம், ரசூலுல்லாஹ் ஒருவேளை இந்த நேரத்தில் முத்இம் பின் அதி யாருன்னு நமக்கு ஞாபகம் இருக்குதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போயிட்டு திரும்ப வர்றப்போ
வந்துகிட்டு இருக்க நேரத்துல மக்கத்து காஃபிர்கள் என்ன பண்றாங்க, மக்காவுக்குள்ள வர விடல. இந்த முத்தைம் பின் அதின்ற ஒரு நபர் தான் என்ன பண்றாப்புல, அவங்களுடைய 6 மகன்களை கூட்டிட்டு போய் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய தன்னுடைய அமான்ல, தன்னுடைய ஹிஃப்ஸ்ல, தன்னுடைய அந்த பாதுகாப்புல மக்காவுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. இந்த ஒரு சம்பவத்துல வந்து முத்தைம் பின் அதின்ற ஒரு பேரை வந்து நம்ம பார்த்தோம். இரண்டாவது ஒரு சம்பவம் என்னது, இந்த முத்தைம் பின் அதின்றவரு நம்ம வந்து அபூ தாலிபுடைய அந்த மலை எங்க நம்ம வந்து என்னது 4வது 5வது கிளாஸ்லயே பார்த்தோம். நம்ம என்னது ரசூலுல்லாஹ் மற்றும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. மக்காவிலேயே அடைச்சு பின்னாடி அந்த அபூ தாலிபுடைய அந்த இடத்தில் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காபாவுக்கு போய் அந்த உடம்படிக்கை இருந்துச்சுல, காஃபிர்கள் போட்ட அந்த நிபந்தனைகள் அது எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சு முஸ்லிம்களை வந்து வெளியில கூட்டிட்டு வந்தவங்களும் இந்த முத்தைம் பின் அதி தான். இந்த ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல ஒருவேளை இந்த நேரத்துல வந்து முத்தைம் பின் அதி உயிருடன் இருந்து உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் நிச்சயமாக இவங்க எல்லாத்தையும் வந்து என்ன பண்றேன், மன்னிச்சு விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வச்சு சொல்றாங்க. மற்றும் இந்த இடத்துல வந்து 14 சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க, ஷஹீதாறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மற்றும் இந்த ஒரு என்னது நாளை சஹாபாக்கள் யௌமுல் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஏன்னு சொன்னா ஹக் மற்றும் எனது பாத்தில் இந்த இரண்டருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தம், முதல் யுத்தம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சின்ன சின்ன யுத்தங்கள் ஒரு சிற்று இது நடந்தாலும் சரி, இந்த அளவிற்கு எனது காஃபிர்களுடைய மூக்கு உடைஞ்சு போகிற அளவுக்கு அவங்களுக்கு பயம் ஏற்படும் அளவிற்கு, எனது மக்கத்து காஃபிர்கள் திரும்ப வருவதற்கு பயம் ஏற்படும் அளவிற்கு ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பத்ருடைய யுத்தம் தான். இந்த யுத்தத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கல்பத்துன் அலா ஃபியத்தின் கஸீரின் பிஇذنில்லாஹ். எவ்வளவு சிறிய கூட்டம் எந்த அளவுக்கு பெரிய கூட்டத்தை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த இதனை கொண்டு அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வந்து ஒரு வசனத்தை இறக்குறான். பாருங்க, இது வந்து முஸ்லிம்களுக்கு பலத்தை கூட்டக்கூடியதாகவும் இந்த யுத்தம் என்பது காஃபிர்களுக்கு பயத்தை ஏற்படக்கூடியதாகவும், இந்த பத்ரு யுத்தத்துக்கு பின்னாடி என்னவாச்சு, உஹதுடைய யுத்தம் நடந்துச்சு. அந்த நேரத்துல வந்து காஃபிர்கள் எந்த அளவுக்கு உஷாராக இருந்தாங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு படைகளை திரட்டினாங்கன்றது அவங்க பயத்துலதான் அவங்க வந்து அந்த அளவுக்கு பண்றாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல என்ன பார்ப்போம், இந்த யுத்தம் என்பது எப்படி நடந்துச்சு, யுத்தத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, யாருடைய கையில கொல்லப்பட்டாங்க, எப்படிலாம் அந்த யுத்தத்துடைய மாஹூல் என்பது யுத்தத்துடைய சிச்சுவேஷன் என்றது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த சீரத்துன் நபியுடைய கிளாஸ் தவறாம கேட்கும் பாக்கியத்தையும் மற்றும் சொல்லும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவனாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.